இன்றைக்கி கருப்பு கவுனி காட்டு யானம் மாப்பிள சம்பா 3 அரிசியை வச்சு லட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் ஹோம்மேடாக வீட்லேயே மருத்துவம்லாம் செஞ்சு இப்போ குணமாயிருச்சு. 2 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு 12லேருந்து கிரேட்டின்னு. அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு இது நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்க வந்து கடை உணவு கேக் இது மாதிரி எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த அரிசியில் செஞ்சுருக்கேன். அரிசி நல்லா செவக்க வாசம் வர அளவுக்கு எடுத்துக்காங்க. இந்த மாதிரி வெடித்த மாதிரி. கருப்பட்டி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இனிப்பு அளவுக்கு 50-100 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இனிப்புக்கு எடுத்துக்காங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே வாங்க. தேன் பதத்துக்கு நல்லா அந்த பிசின் மாதிரி வரணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். தேன் மாதிரி அந்த பதத்துக்கு வந்ததையும் நல்லா வடிச்சிருங்க. நான் வந்து அரிசி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வடிச்சிருங்க. தூசியெல்லாம் இருக்கும். வடித்து எடுத்த வேட்டி இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் லட்டாக பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து நேற்று பிறந்தநாளுக்கு கொடுத்தேன். அரிசி வறுக்கிறப்பே 2 ஏலக்காய் சேர்த்துக்காங்க. உங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் செய்கிற மாதிரி இருந்தால் வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, முந்திரி, பாதாம் பருப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டுக்காருக்காக செஞ்சதுனால நான் இதை எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு யாருக்குனாச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவில் எப்படி அதை குறைக்கிறதுங்கிற வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்காங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு.